அண்ட் மோனிஷா, யோகி பாபி அப்படின்னு சொல்லி யோகி பாபு அண்ணனை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சொல்வேன். மோனிஷா அது பதட்டத்தில் சொன்னதா வேணும்னு சொன்னதான்னு எனக்கு தெரியல. அப்பாடி தம்ப்நெயில் கிடச்சிருச்சு. ஓகே. அண்ட் மோனிஷா, உங்களுக்கு இது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அதை மடோனும் சொன்னார். ரொம்ப நல்ல ரோல். அண்ட் அதை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண விதம் அண்ட் படம் நடிச்சுட்டு முக்கால்வாசி படத்துக்கு அப்புறம் தான் அவங்க குக் வித் கோமாளியில் கமிட் ஆனாங்க. எனக்கு வந்து போன படத்துலேயும் இந்த ஒரு சிக்கல் மட்டும் இருந்துச்சு. டான் பண்ணும்போது சிவாங்கி வந்து நடிச்சாங்க. அப்போ அவங்க குக் வித் கோமாளி பண்ணிட்டு இருந்தாங்க. நேராக சிவாங்கி வருவாங்க, அண்ணன் இதே வாய்ஸ் தான், 2 வாய்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, அதே மாதிரி வாய்ஸ் தான். அண்ணன் அங்கேயும் ஷூட்டிங் கூப்பிட்றாங்க, இங்கேயும் ஷூட்டிங் இருக்குன்றாங்கண்ணே, நான் என்னென்ன பண்ணுறது, இருமா. ஏன்னா அந்த டான் படம் நான் ப்ரொடியூசர்ன்றதுனால இருமா நான் பேசி பார்க்குறேமான்னு சொல்லுவேன். அவங்களுக்கு அது ஆரம்பத்துலேருந்து இருந்துச்சு. இவங்களுக்கு எண்டில் தான், கடைசி காலகட்டத்தில் வந்து அண்ணன் அங்கேயும் வந்து திட்டுறாங்கண்ணே, அண்ணன் இங்கேயும் திட்டுறாங்கண்ணே, நான் எங்கன்னே போகிறது, நான் ஒரு ஆள் தானே இருக்கேன். ஐயோ, எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை அடிக்கடி வருமா அந்த மாதிரி வச்சுட்டு. பட் ஃபைனலி அவங்க ரொம்ப சின்சியராக ரெண்டத்தையுமே மேனேஜ் பண்ணாங்க. ஒரு நாள் மட்டும் 2 ஷூட்டிங்லேயுமே கரெக்டாக வந்து அட்டன் பண்ணாங்க. ஓகே, அப்போ தான் நினச்சேன், ஓகே இந்த பொண்ணு வேலை கற்றுக்கிச்சு, கரெக்டாக 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணிடுச்சு, இந்த நாலேஜ் நமக்கு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு. சூப்பர். அதுலேயும் கலக்கிட்டு இருக்கீங்க. இந்த படமும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் மனிஷா. வாழ்த்துக்கள். வந்து நம்ம டெலிவிஷனோட கியூட்டி. இவங்க வந்து நிறைய பேரோட மனசை வந்து தொலைக்காட்சிகளில் கொள்ளடிச்சிட்டு ரொம்ப அழகான நடிகை மட்டும் இல்லை, நல்லா அழகாக நடிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இப்போ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை நாடி பெரிய திரைக்கு வந்திருக்காங்க. மோனிஷா பிளெஸ்ஸி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் வந்து நான் ஒரு பாட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவா அண்ணா, சரிதா மேம், அதித்தி, மிஸ்கின் சார், யோகி பாபு அண்ணா, இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது சாரி கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆகுது. இந்த வாய்ப்பு கொடுத்த அஸ்வின் அண்ணாக்கும் டீமுக்கும் தேங்க்யூ. அண்ட் சாந்தி டாக்கீஸ்க்கும் அருண் விஸ்வா ப்ரோக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு லேர்னிங்க்கு. உங்கள் எல்லா சப்போர்ட்டும் வேணும். தேங்க்யூ.